Hi everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கான்கர்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ கான்கர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்கர்ட் அப்படின்றது ஒரு கிராமர் பார்ட். ஸோ இந்த கிராமட்டிக்கல் பார்ட்ல, அதாவது கிராமட்டிக்கல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிமெண்ட்னா என்ன? அக்ரிமெண்ட்னாலே யூஸ்வலா ஒரு ரெண்டு பார்ட்டிக்கே இடையில இருக்க ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்கர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கான்கர்ட் அப்படின்றது கிராமட்டிக்கல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கிராமட்டிக்கல் அக்ரிமெண்ட் எதுக்குமான அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் ஒவ்வொரு வாக்கியத்திலையும் இருக்க சப்ஜெக்ட், அதே மாதிரி வேர்ப், இந்த சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட்டை தான் நம்ம கான்கர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிமெண்ட்னா என்னதுங்க? அக்ரிமெண்ட்னா ரெண்டு பேர்த்துக்கும் இருக்க இணக்கமான ஒரு சூழல் தான் நம்ம அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்கர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, வேர்புக்கும் சப்ஜெக்டுக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட்டை தான் கான்கர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நீங்க கேட்கலாம், சார் வேர்ப்னா என்ன, சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பால், பால்ஸ், டாக், டாக்ஸ், சில்ட்ரன், பீப்புள், பென்சில் பாக்ஸ், த மெசேஜ் பிட்வீன் த லைன்ஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல இருக்க சப்ஜெக்டா இதெல்லாம் பயன்படலாம். இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த பால் அப்படின்ற வார்த்தை, டாக் அப்படின்ற வார்த்தை, அதே மாதிரி பென்சில் பாக்ஸ் அப்படின்ற வார்த்தை, இது மூணும் பார்த்தோம் அப்படின்னா, இது மூணும் சிங்குலர்ல இருக்குங்க. இது மூணு எதுல இருக்கு? சிங்குலர்ல இருக்கு. சரிங்களா? சிங்குலர்னா நமக்கு தெரியும் எது சிங்குலர் எது ப்ளூரல். எஸ் இல்லைன்னா அது நமக்கு சிங்குலர் நம்மளை பொறுத்த வரைக்கும். இதே எஸ் இருந்ததுன்னா ப்ளூரல் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த பால் வந்து சிங்குலர், டாக் வந்து சிங்குலர், பென்சில் வந்து சிங்குலர். இதே இந்த வேர்ட் பாருங்க, பால்ஸ், இந்த பால்ஸ் வந்து ப்ளூரல். அதே மாதிரி சில்ட்ரன், பீப்புள், இதெல்லாம் ப்ளூரல். சரிங்களா? இங்க பாருங்க, இங்க ரெண்டு வேர்ட் இருக்கு. மெசேஜ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு, அதே மாதிரி மெசேஜ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு, அதே மாதிரி லைன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க இந்த சப்ஜெக்ட்ல பார்த்தோம்னா ரெண்டு நவுன் இருக்கு. மெசேஜ் அப்படின்ற ஒரு நவுன் இருக்கு, லைன்ஸ் அப்படின்ற ஒரு நவுன் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல மெசேஜ் அப்படின்றது சிங்குலர், லைன்ஸ் அப்படின்றது ப்ளூரல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சிங்குலர் ப்ளூரல் பார்க்கும்போது, நம்ம கான்கர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தந்த சென்டென்ஸ்ல ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் இப்ப சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் அதற்கு தகுந்த சிங்குலர் வேர்பை தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? ஒரு சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தா அதே மாதிரி நம்ம வேர்பும் எப்படி பயன்படுத்தணும்? சிங்குலர் வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இஃப் the subject is singular, then the verb has to be singular verb. சரிங்களா? சோ அந்த மாதிரி நமக்கு நிறைய verb இருக்கு. அந்த verbல singular verbனா எது, plural verbல எது அப்படி நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா is, am, அதே மாதிரி was, has, அதே மாதிரி plays, eats, walks, இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம singular verb அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ is, am, are, sorry, is, am, was, has, plays, eats, walks, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சிங்குலர் வேர்ப். இந்த சிங்குலர் வேர்ப்ல எங்க யூஸ் ஆகும்? இந்த சிங்குலர் வேர்ப் எல்லாம் சிங்குலர் சப்ஜெக்ட் கூட தான் யூஸ் ஆகும், ப்ளூரல் சப்ஜெக்ட் கூட யூஸ் ஆகாதுங்க. அதே மாதிரி சில ப்ளூரல் வேர்ட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆர், வேர், ஹேவ், பிளே, ஈட், வாக், இந்த மாதிரி ப்ளூரல் வேர்ட்ஸும் கொடுத்துருக்கேன், ப்ளூரல் வேர்ப்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளூரல் வேர்ப்ஸ் எல்லாம் எங்க யூஸ் ஆகும்? இந்த ப்ளூரல் வேர்ப்ஸ் எல்லாம் ப்ளூரல் சப்ஜெக்ட் கூட தான் யூஸ் ஆகும். சரிங்களா? அப்ப கான்கர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கான்கர்ட் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? So what is concord? கான்கர்ட் அப்படின்றது சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இருக்க அக்ரிமெண்ட். கான்கர்ட்னா என்னதுங்க? சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இருக்க அக்ரிமெண்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பும் சிங்குலராக தான் இருக்கும். ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர்ப்
ப்ளூரலா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம கான்கர்ட் அப்படின்றோம். நமக்கு தெரியும் இஸ், ஆம், வாஸ், ஹேஸ் எல்லாம் சிங்குலர் வேர்ப்ஸ் அப்படின்னு தெரியும். இந்த பிளேஸ் சார் எஸ்ல முடிஞ்சிருக்கு, இது சிங்குலர்னு சொல்றீங்களே, ஆமா. ஸோ வேர்பை பொறுத்த வரைக்கும் சில வேர்ப்ஸ் எல்லாம் எஸ்ல முடிஞ்சது அப்படின்னா அது சிங்குலர் வேர்ப்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம யூஸ்வலா நவுன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நவுன்ஸ்ல ஒரு இப்போ பால்ஸ் அப்படின்றது ப்ளூரல் நவுன். ஆனா வேர்ப்ல எஸ் வந்துச்சு அப்படின்னா அது சிங்குலர் வேர்ப் அப்படின்னு நீங்க ஈஸியா கொஞ்சம் ஷார்ட்கட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ கான்கர்ட் அப்படின்றது என்ன? கான்கர்ட் அப்படின்றது சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இருக்க அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பும் சிங்குலராக இருக்கும். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா வேர்பும் ப்ளூரலா இருக்கும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். This boy sings well. This boy sings well. இப்போ பாய் அப்படின்றது சிங்குலர். சரிங்களா? ஸோ இந்த வேர்டு என்னதுங்க? பாய்ன்றது சிங்குலர். அப்போ சிங்குலரா இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்ஸ் அப்படின்னு சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதே பாய்ஸ் அப்படின்றது ப்ளூரலா இருக்கிறதுனால நம்ம சிங் அப்படின்னு ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா இந்த சென்டென்ஸ்? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்க சப்ஜெக்ட் வந்து திஸ் பாய். இந்த திஸ் பாய் வந்து சிங்குலர். அப்போ வேர்ப் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சிங்ஸ் அப்படின்னு சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். இதுவே தீஸ் பாய்ஸ் அப்படின்றது ப்ளூரல். அப்போ தீஸ் பாய்ஸ் ப்ளூரல் அப்படின்றதுனால நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம்? சிங் அப்படின்னு ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, an apple tastes sweet. அப்போ an apple singular, tastes அப்படின்றது சிங்குலர் வேர்ப். அப்போ வேர்போட எஸ் இருந்தா என்னதுங்க? அது சிங்குலர் வேர்ப்னு அர்த்தம். இதே apples taste sweet. Her friend stays here. Her friend singular. இதே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, her friends stay here. அப்போ நல்லா கவனிங்க. ஸோ சிங்குலர் வேர்ப் வரும்போது, சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்றோங்க? சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்றோம். இதே சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா நம்ம வேர்பையும் ப்ளூரலா எழுதுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் சிங்குலர். சரிங்களா? ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் வேர்ப். புரியுதுங்களா? அப்போ கான்கர்ட்னா என்ன? சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா சிங்குலர் வேர்ப் தான் வரும். அதே மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தா என்ன வரும்? ப்ளூரல் வேர்ப்ஸ் வரும். சரிங்களா? ஸோ ப்ளூரல் வேர்ப்ஸ் வந்தா ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தா ப்ளூரல் வேர்ப் வரும். சரிங்களா? ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறோம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். My classmate studies for the test. So classmate singular, அப்ப studies னு யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, my classmates அப்படின்னு plural. அப்ப verb எப்படி இருக்கும்? study அப்படின்னு plural verb யூஸ் பண்ணிருக்கோம். இன்னும் சில எக்ஸாம்பிள் பாருங்க. The teacher corrects the answer script. Teacher singular, corrects அப்படின்ற verbum singular. Next one பாருங்க, the teachers correct the newspaper. A tiger is a ferocious animal. A tiger is a ferocious animal. அதே next one பாருங்க, tigers are ferocious animal. அப்போ tigers-ன்றது plural. அப்போ verb என்ன யூஸ் பண்றோம்? are அப்படின்ற plural verb யூஸ் பண்றோம். a tiger அப்படின்றது singular. So நம்ம என்ன verb யூஸ் பண்றோம்? is அப்படின்னு singular verb யூஸ் பண்றோம். சரிங்களா? A dog chases the cat. Dogs chase the cat. A bird flies. Birds fly. புரியுதுங்களா? அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது வெர்பும் சிங்குலர், ப்ளூரல் சப்ஜெக்ட் வரும்போது வெர்பும் ப்ளூரல். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ரூல்லாம் இருக்கும்போது நம்ம ஈஸியாக பண்ணலாம். இப்போ சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு, அது அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ கான்கர்ட்னா என்னதுங்க? கான்கர்ட் அப்படின்றது அக்ரிமெண்ட் பிட்வீன் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். வாட் இஸ் கான்கர்ட்? கான்கர்ட்னா என்ன அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இருக்க அக்ரிமெண்ட் தான் நம்ம கான்கர்ட் அப்படின்னு சொல்லுவோம். கான்கர்டுக்கு இன்னொரு நேம் பார்த்தோம் அப்படின்னா கிராமட்டிக்கல் அக்ரிமெண்ட். கான்கர்டுக்கு இன்னொரு நேம் என்னதுங்க? கிராமட்டிக்கல் அக்ரிமெண்ட். சரிங்களா? இதுல சில ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை பார்க்க போறோம். ரூல் நம்பர் 1, இப்போ ரெண்டு வெவ்வேறையான சப்ஜெக்ட் இருக்கு. இந்த ரெண்டு வெவ்வேறான சப்ஜெக்ட் வந்து அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷன்ல கனெக்ட் ஆயிருந்தது
அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அப்ப ரெண்டுங்கும் போது ப்ளூரல் ஆயிடுச்சுங்களா, சப்ஜெக்ட் ப்ளூரல் ஆயிடுச்சு. அப்போ வேர்பும் நம்ம ப்ளூரல் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ரைஸ் அப்படின்றது தனியான ஒரு சப்ஜெக்ட், வீட் அப்படின்றது தனியான ஒரு சப்ஜெக்ட். இந்த ரைஸும் வீட்டும் கனெக்ட் ஆயிருக்கு. ரைஸ் அண்ட் வீட் ஆர் த ஸ்டேபிள் ஃபுட்ஸ் இன் இந்தியா. ரைஸ் அண்ட் வீட் ஆர் the staple foods in India. So இது ஒரு ரூல். இதே செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஐடியா, கலெக்டிவான ஐடியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட யாராவது கேட்குறாங்க, உன்னுடைய ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, இட்லியும் சாம்பாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிரெட் அண்ட் பட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா ஸோ இப்போ இந்த ஐடியா ஒன்னா இருக்கு, கலெக்டிவான ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பிரெட் அண்ட் பட்டர். பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை ஃபேவரட் ஃபுட். யாராவது கேட்குறாங்க உன்னுடைய ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னா நான் என்ன சொல்றேன்? பிரெட் அண்ட் பட்டர் தான் என்னோட ஃபேவரட் ஃபுட் அப்படின்னா இங்கிலீஷ்ல பிரெட் அண்ட் பட்டர் ஆர் மை ஃபேவரட் ஃபுட்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி நிதானமே பிரதானம், பொறுமையா இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியும். அப்போ இந்த பொறுமை அப்படின்றது தான் இந்த ரெண்டு வேர்டுமே யூஸ் ஆகுது. ஸ்லோவும் சரி, ஸ்டடியும் சரி. ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படிங்கும்போது அப்ப ரெண்டும் சேர்ந்து ஒரே கலெக்டிவான ஐடியா. அப்ப சிங்குலர் சப்ஜெக்ட். அப்ப வேர்பம் எப்படி இருக்கும்? சிங்குலர் வேர்ப் தான் இருக்கும். அப்ப வின்ஸ் த ரேஸ், வின் த ரேஸ் ப்ளூரல் வேர்ப் வராதுங்க, வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சிங்குலர் வேர்ப் வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த ரூல் நம்பர் 1ல பாத்தீங்கன்னா ரெண்டு வெவ்வேறையான ஐடியா, ரெண்டு தனித்தனியான சப்ஜெக்ட் அண்டுல ஜாயின் ஆகும்போது ஆர் யூஸ் பண்றோம். இதே ரெண்டு தனித்தனியான நவுன் ஒரே கலெக்டிவான ஐடியா. இப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டெடினா என்ன அர்த்தம்? ஓவராலா பார்த்தோன்னா பொறுமை. பிரெட் அண்ட் பட்டர், என்னோட ஃபேவரட் ஃபுட் எதுன்னு கேட்டால் நான் என்ன சொல்றேன்? பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு சொல்றேன். அப்போ கலெக்டிவான ஐடியா. ஸோ இந்த மாதிரி கலெக்டிவான ஐடியா அண்டுன்ற கன்ஜங்ஷன்ல இருக்கும்போது வேர்பு சிங்குலர். அதுதான் நம்ம ரூல் நம்பர் 2ல பார்க்குறோம். சரிங்களா? இதே ரெண்டு தனித்தனியான சப்ஜெக்ட் வந்து அண்டுன்ற கன்ஜங்ஷன்ல கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதோட வேர்ப் வந்து ப்ளூரலா இருக்கும். ரூல் நம்பர் 1. அடுத்தது ரூல் நம்பர் 3ல பார்த்தோம் அப்படின்னா சில வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா சினானிமஸ் வேர்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ரூல் நம்பர் 2ல பார்த்த மாதிரி தான், கலெக்டிவ் வேர்டு மாதிரியே, கலெக்டிவ் ஐடியா மாதிரியே சினானிமஸான விஷயங்கள் இருக்கும்போது அதுவும் சிங்குலர் வேர்ப்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இஸ் த நீட் ஆஃப் த அவர். ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இஸ் த நீட் ஆஃப் த அவர். அந்த மாதிரி நம்ம ஒரு சினானிமஸான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை சிங்குலர்ல யூஸ் பண்ணலாம். ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சில கன்ஜங்ஷன்ஸ் லைக் வித், டுகெதர் வித், அலாங் வித், இன் அடிஷன் டு, எக்ஸப்ட், பிசைட்ஸ், லைக், நோ லெஸ் தேன், இந்த மாதிரியான சில கனெக்டிவ்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இந்த இது பார்த்தோம் அப்படின்னா வேர்போட ப்ராப்பரா வந்து ஜாயின் ஆயிருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இதெல்லாம் மேக்ஸிமம் சிங்குலர் தான் வந்து வரணும். இந்த இதுல ரெண்டு சப்ஜெக்ட், இந்த நார்மலா இந்த கனெக்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சப்ஜெக்டை வந்து கனெக்ட் பண்ணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர் வித் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர் வித் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் goes to the park. Teacher with his students goes to the park. அப்போ டீச்சர் அப்படின்றது ப்ளூரல். சரிங்களா? டீச்சர் அப்படின்றது சிங்குலர். The teacher with his students goes to the park. சரிங்களா? இதுல இந்த டீச்சர் எங்க போனாரு? டீச்சர் வந்து பார்க்குக்கு போனார். அப்போ அதுதான் மீனிங்கே. அந்த சென்டென்ஸோட மீனிங் பார்த்தோம்னா டீச்சர் கோஸ் டு த பார்க் அப்படின்றத மீனிங். இதுல ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்க்குக்கு போனார் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த டீச்சர்ன்றது ஒரு சப்ஜெக்ட், சிங்குலர் சப்ஜெக்ட். ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட். இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல எதோட இதை பேஸ் பண்ணி நம்ம வேர்ப் எழுதுறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், த டீச்சர் அப்படின்ற ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை வச்சுதான் நம்ம வேர்ப் எழுதுறோம். சரிங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி ரெண்டு சப்ஜெக்டை கனெக்ட் பண்ற வார்த்தைகள் என்ன மாதிரியான வார்த்தைகள் கனெக்ட் பண்ணுது? வித், ஸோ டுகெதர் வித், அதே மாதிரி அலாங் வித், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்
என்ன டென்ஸ்ல, அதாவது என்ன நம்பர்ல சிங்குலரா ப்ளூரலா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வேர்பும் வரும். சரிங்களா? அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். The president of America together with his dignitaries. அப்போ இங்க வந்து இங்கே ரெண்டு சப்ஜெக்ட் இருக்காங்க. The president of America அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட், his dignitaries அப்படின்றது இன்னொரு சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ his dignitaries வந்து plural சப்ஜெக்ட், whereas the president of America வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். இப்போ இந்த plural சப்ஜெக்ட்டுக்கான verb நம்ம எழுதணுமா அல்லது இந்த சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கான verb எழுதணுமா அப்படின்னு கேட்டா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி with, together with, along with, in addition to இந்த மாதிரிலாம் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ ஃபர்ஸ்ட் இருக்க சப்ஜெக்டோட நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம verb எழுதணும். அப்போ the president of America is invited to the function, அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். சரிங்களா? இந்த சென்டென்ஸ்ல இருக்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா together with his dignitaries, அவரோட டிக்னிட்டரிஸோட சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? so this is rule number 4. நெக்ஸ்ட் நம்ம ரூல் நம்பர் 5 பார்க்குறோம். இப்போ இந்த ரூல் நம்பர் 5ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அதே தான் கிட்டத்தட்ட when two subjects as well as அப்படின்ற கன்ஜங்ஷன் வச்சு அப்படின்ற ஃப்ரேஸை வச்சு ஜாயின் ஆயிருக்குன்னு வைங்களேன். as well as அப்படின்ற ஃப்ரேஸ் வச்சு ரெண்டு சப்ஜெக்ட் ஜாயின் ஆயிருக்கும் போது இங்கேயும் அதே தான். verb வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு verb இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா he as well as I அப்படின்னு இருக்கு. he as well as I. ஆனா இப்ப verb பாத்தீங்கன்னா எங்க இருந்து வருது? verb வந்து எங்க இருந்து வருதுங்க? verb வந்து இந்த he அப்படின்ற ப்ரோனோனுக்கு தகுந்த verb வருது. heன்றது ஒரு சப்ஜெக்ட், Iன்றது ஒரு சப்ஜெக்ட். ஆனா verb நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? he as well as I is fond of music அப்படின்னு. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? he is fond of music அப்படின்றது அர்த்தம். அவருக்கு மியூசிக் பிடிக்கும் அப்படின்ற அர்த்தம். இதுல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் எனக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்க்ளூட் பண்ணிருக்காரு. அவருக்கு மியூசிக் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். சரிங்களா? அததான் இந்த சென்டென்ஸோட மீனிங். he as well as I is fond of music. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சோ இது வந்து ரூல் நம்பர் 5. ரூல் நம்பர் 6 பார்த்தோம் அப்படின்னா சில நேரத்துல இந்த either or, neither nor, or, nor இந்த மாதிரியான வேர்ட் எல்லாம் இருக்கும்போது சரிங்களா? சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கன்ஜங்ஷன் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி ரெண்டு கன்ஜங்ஷன் கனெக்ட் ஆயிருக்கும் போது யூசுவலாவே சிங்குலர் verb தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் neither Kiran nor her brother. சரிங்களா? neither Kiran nor her brother அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரணும் அந்த வேலையை பண்ணல, அவருடைய கிரணுடைய பிரதரும் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ verb எப்படிங்க? ரெண்டு பேர் இருக்காங்கன்ற அர்த்தம் இல்லை. இப்போ இங்க சிங்குலர் தான். அப்போ is to blame. neither Kiran nor her brother அப்படிங்கும்போது neither nor வரும்போது verb வந்து சிங்குலர். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா each, either, neither, no one, anyone, everyone, someone, anybody, somebody, anybody இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சப்ஜெக்டா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்குலர் வேர்பை எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாலே வேர்ப் என்ன இருக்குங்க? சிங்குலர் வேர்ப் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் ஆஃப் ஹர் சன்ஸ், அவர்கள் மகன், ஒவ்வொரு மகனும் அப்படின்ற அர்த்தம். அப்ப நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு மகனும் தான் சொல்லுவோமே ஒழிய மகன்களும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்போ இது ஈச் ஆஃப் அ சன்ஸ் அப்படின்றது சிங்குலர். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? சிங்குலர் வேர்பை தான் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ ஈச் ஆஃப் அ சன்ஸ் வாண்ட்ஸ் டு பை அ கார். சரிங்களா? அதே மாதிரி கலெக்டிவ் நவுன் வரும்போதும் நம்ம சிங்குலர் வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். என்னங்க? கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா என்னதுங்க? a bunch of keys, a bouquet of flowers, a fleet of ships, a class of students. இந்த மாதிரி கலெக்டிவ் நவுன்லாம் வரும்போது நம்ம சிங்குலர் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் the angry mob. ஸோ சிங்குலர். the angry mob அப்படின்றது சிங்குலர், அதாவது கலெக்டிவ் நவுன். அப்போ நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்றோங்க? சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணிருக்கோம். the angry mob is shouting violently. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 8 ரூல்ஸ் பார்த்தோம். சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல பார்த்தோம்னா இங்க
every country dash its own army. இப்போ இங்க have வருமா has வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல என்னங்க ஆன்சர் வரும்? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். I'm waiting for your answer. Every country dash its own army. இப்போ இங்க எவ்ரி அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்த்தாலும் என்ன சொல்லியிருக்கோம்? சிங்குலர் வேர்டு வரணும். இங்க பாருங்க, இந்த ரூல்ல சொல்லியிருக்கோம் பாருங்க, ரூல் நம்பர் 7. ரூல் நம்பர் 7ல பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இந்த மாதிரி எல்லாம் வரும்போது சிங்குலர் வேர்ப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ have has இது ரெண்டுல எது சிங்குலர் அப்படின்னு பார்த்தோம்னா has. Every country has its own army. ஓகேங்களா? அடுத்தது the people is waiting or waiting. The people is waiting or waiting அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்தில் இனிஷியலே சொன்னோம் children, people இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் எஸ் இல்லைனாலும் பார்க்கறதுக்கு இது சிங்குலர் மாதிரி தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எஸ் இருந்தால் தான் ப்ளூரல் அப்படின்னு நினச்சிக்கணும். அப்படிலாம் இல்லைங்க, எஸ் இல்லாமே நிறைய ப்ளூரல் ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சில ப்ளூரல் ஃபார்ம்ல தான் இந்த children, people இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்காது? எஸ் இருக்காது. ஆனா இது ப்ளூரல். நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்க? சில்ட்ரன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அது தப்பு. சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் சில்ட்ரன். சரிங்களா? சோ அந்த மாதிரி சில்ட்ரன், பீப்புள் இதுவே ப்ளூரல் ஃபார்ம் தான். அப்போ இதோட வேர்ப் எப்படி இருக்கும்? the people is waiting வருமா ஆர் வெயிட்டிங் வருமா? the people are waiting for the game to start. The people are waiting for the game to start. அதே மாதிரி a herd of cows. a herd of cows அப்படின்றது இப்போ கலெக்டிவ் நவுன்ல இருக்கு. சரிங்களா? கலெக்டிவ் நவுன் வரும்போது சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுமா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுங்களா? கரெக்டா சொல்லுங்க. வெரி குட். சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அப்போ a herd of cows, இங்க கவுசன் சார், கவுஸ்ன்றது ப்ளூரல் வார்த்தை, அப்ப ஆர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இல்லை. a herd அப்படின்றது ஒரே ஒரு ஹர்டை தான் சொல்றாங்க. அப்ப a herd சிங்குலர். கலெக்டிவ் நவுன் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுங்க? சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அப்ப a herd of cows is grazing in the pasture. சரிங்களா? அதே மாதிரி you and your friend. you and your friendனா உனக்கும் அதே மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கும், ரெண்டு பேரும் தனித்தனியான நபர்கள். அப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ verb என்ன வரும்? ப்ளூரல் verb தான் வரும். you and your friend deserve the best. you and your friend deserve the best. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். the government have a has a. கவர்மெண்ட்ன்றது நிறைய பேர் சேர்ந்தது தான் கவர்மெண்ட். நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? ஆனாலும் நம்ம என்ன பண்ண முடியாது? அதை ப்ளூரல் ஃபார்ம்ல சேர்த்த முடியாது. அது சிங்குலர். அப்போ the government has promised to reduce the taxes. இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ அந்த மாதிரி கவர்மெண்ட் அப்படின்றது சிங்குலர். அப்போ the government has promised to reduce the taxes. இந்த மாதிரி வேற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். the pages, அப்போ pagesன்றது plural. அப்போ verb என்னவா இருக்குங்க? is அல்லது areல எது இருக்கும்? the pages are held together. அதே மாதிரி பாருங்க, the message between the lines. அப்போ இங்க ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. லைன்ஸ்ன்றதும் சப்ஜெக்ட் தான், மெசேஜும் சப்ஜெக்ட் தான். இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல நம்ம எதை எடுத்துக்கிறது? ஆக்சுவலா மெசேஜை பத்தி தான் சொல்றாங்க. அப்போ இது சிங்குலர் சப்ஜெக்ட். நம்ம verb என்ன வரும்? the message between the lines is that we need to finish before Monday அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, 20 minutes. So 20 minutes அப்படிங்கும்போது, ஸோ மினிட்ஸ்ன்றது ப்ளூரல், 20 அப்படின்றது ப்ளூரல் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா சில நேரத்துல இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்மும் சிங்குலர் மீனிங்கை குறிக்கும். 20 minutes. அப்போ இஸ். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, 50 கிலோமீட்டர்ஸ். 50 கிலோமீட்டர்ஸ்ன்றது ஒரு பெரிய தூரம் இல்லை, ஒரு பெரிய தூரம் இல்லை. நம்ம தமிழ்ல சொல்லும்போது என்ன சொல்றோம்? 50 கிலோமீட்டர் அப்படின்றது ஒரு பெரிய தூரம் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு கலோக்கியலா வழக்கமா நம்ம சொல்றோம். சரிங்களா? அந்த மாதிரி 20 minutes is all I have to prepare for the meeting. அதே மாதிரி each வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி each எல்லாம் வரும்போது verb என்ன வருங்க? singular verb. அப்போ each of our staff members has. ஓகே, ஸோ ஈச் வரும்போது has நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி பாருங்க, neither nor வந்திருக்கு. neither nor வரும்போது நம்ம என்ன சொன்னோம்? neither nor வரும்போது
verb சிங்குலரா இருக்கணும். அப்போ neither Sibongil nor Tom has the keys to the stationery cupboard. அதே மாதிரி neither nor வரும்போது எப்படி verb சிங்குலராக இருக்குமோ அதே மாதிரி either or வரும்போதும் verb சிங்குலரா இருக்கும். either Mary or Shanti is manning the info desk at the conferences அப்படி நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா neither nor வர ரெண்டு இடத்துலயுமே சிங்கிள் சென்டென்ஸ் வந்தது, சிங்குலர் வந்திருந்தது. சரிங்களா? ஆனா இங்க பாருங்க, இங்கேயும் neither nor தான் இருக்கு, இங்கேயும் neither nor தான் இருக்கு. ஆனா இங்க இருக்க ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா சிபாங்கில் அப்படின்றது ஒருத்தரோட நேம், சிபாங்கில்ன்றது சிங்குலர். அதே மாதிரி the personal assistants அப்படின்றது plural. ஒரு சைடு சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கு, இன்னொரு சைடு ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம், கடைசியா செகண்டா என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்ம வேர்பையும் ப்ளூரல் வேர்பா எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம், either the stewards. ஸோ ஸ்டூவர்ட்ஸ் வந்து ப்ளூரல் பாருங்க, ஸ்டூவர்ட்ஸ் வந்து ப்ளூரல், மேரி வந்து சிங்குலர். நம்ம என்ன பண்ணணும், செகண்டா இருக்க சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இஸ் யூஸ் பண்ணுவோம். இதே நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம ஏற்கனவே இதே வீடியோல பார்த்தது தான். ஆஸ் வெல் அஸ் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆஸ் வெல் அஸ் வரும்போது முன்னாடி இருக்க சப்ஜெக்டை பேஸ் பண்ணி வேர்பை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐதர் ஆர்லாம் வரும்போது செகண்டா இருக்க சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்ம வேர்பை எழுதுறோம். இப்போ இங்க செகண்டான சப்ஜெக்ட் என்னது, மேரி. மேரின்றது சிங்குலர், ஆனா ஃபர்ஸ்டா இருக்க சப்ஜெக்ட் ப்ளூரலாகவே இருந்தாலும் செகண்டா இருக்க சப்ஜெக்ட் வந்து singular, so we use singular verb. புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, either Mary or stewards அப்படின்னு இங்க செகண்டா இருக்க சப்ஜெக்ட் வந்து இப்ப என்னது, செகண்டா இருக்க சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. செகண்டா இருக்க சப்ஜெக்ட் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம வேர்பையும் என்ன பண்றோம், ப்ளூரல் வேர்பை யூஸ் பண்றோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, Elise and Ravshan are our new project managers. So ரெண்டு தனித்தனியான ஆட்கள், அப்போ ஆர் யூஸ் பண்றோம். இதுவே the creator and distributor of the software, அப்போ சாஃப்ட்வேரோட கிரியேட்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கும்போது ஒரு கலெக்டிவான ஐடியா. சரிங்களா? மேல இருந்தது ரெண்டு தனித்தனியான ஐடியா, இங்க பார்த்தோம் அப்படின்னா கலெக்டிவான ஐடியா. அப்போ இங்கேயும் அண்ட் இருக்கு, இங்கேயும் அண்ட் இருக்கு. சரிங்களா? ஆனா இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம், ஆர் யூஸ் பண்ணிருக்கோம், இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம், இஸ் யூஸ் பண்ணிருக்கோம். காரணம் என்ன, இங்க சப்ஜெக்ட் தனித்தனியான வெவ்வேறான இண்டிவிஜுவல், வேற இங்க பார்த்தோம்னா கலெக்டிவான ஐடியா. சோ அதனால நம்ம சிங்குலர் வேர்ப் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, 95 cents. அப்போ 95 cents பணத்தை தான் குறிக்குது. சரிங்களா? 95 cents is a great bargain for a SIM card. 100 kilometers, அப்போ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா கிலோமீட்டர் தான் சொல்லுது, அது ப்ளூரலா இருந்தாலும் ஐடியா பார்த்தோம் அப்படின்னா சிங்குலர் ஐடியா. அப்போ 100 kilometers is a long distance. Similarly, the anyone, anybody, each, every இதெல்லாம் வரும்போது நம்ம சிங்குலர் வேர்ப் தான் வரும்னு சொல்லியிருக்குமா, அதே மாதிரி தான் சிங்குலர் வேர்ப் தான் இங்க வந்திருக்கு. anyone who wants a day off is in leave of overtime must still fill out a leave form. அதே மாதிரி someone வரும்போதும் சிங்குலர் வேர்ப் தான் வந்திருக்கு. none of us வரும்போதும் சிங்குலர் வேர்ப் wants அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? சோ அப்போ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தா வேர்ப் சிங்குலரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டாஃப் அப்படிங்கும் போதே ஸ்டாஃபுக்கு நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம், ஸ்டாஃப்ஸ் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல பயன்படுத்தக்கூடாது. ஸ்டாஃப் மட்டும்தான். சரிங்களா? ஸ்டாஃப்ன்றதே ப்ளூரல் மாதிரி தான், ஒரு கலெக்டிவ் ஃபார்ம். சரிங்களா? the staff is in a meeting. அப்போ நம்ம ப்ளூரல்ல சொல்லும்போது எப்படி யூஸ் பண்ணலாம், the staff members அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்போ the staff members அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது are. சரிங்களா? the staff அப்படிங்கும்போது சிங்குலர், the staff is in a meeting. இதே the staff members அப்படிங்கும்போது member, இது நான் கலெக்டிவ் நவுன், ப்ளூரல்ல ரெஃபர் பண்ணுது. இதே ஸ்டாஃப்ங்கும் போது கலெக்டிவ் நவுன் மாதிரி அது ரெஃபர் ஆகுது. அதே மாதிரி தான் the board, the boardங்கும் போதும் கலெக்டிவ் நவுனை ரெஃபர் பண்றாங்க. the board wants to make the decision by
the next Thursday. அப்போ இதுவும் ஒரு collective noun ரெஃபர் பண்றாங்க. Similarly, the teamங்கும் போதும் இந்த டீமையும் collective noun தான் ரெஃபர் பண்ணுது. The team is due to fly out today. சரிங்களா? அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ கான்கர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்கர்ட் அப்படின்றது அக்ரிமெண்ட் பிட்வீன் சப்ஜெக்ட் அண்ட் verb is called concord. agreement between subject and verb is called concord. அதனால நம்ம சென்டென்ஸ் எழுதும் போதும் சப்ஜெக்ட் அண்ட் வேர்போட அந்த ரிலேஷன்ஷிப் கிராமட்டிக்கல் அக்ரிமெண்ட் நான் சொல்றேன் இல்லைங்களா, அந்த கிராமட்டிக்கல் அக்ரிமெண்ட்டை நம்ம கரெக்டா எழுதணும் அப்படின்னா எரரே இல்லாம நம்ம ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேச முடியும். சரிங்களா? அப்போ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தா வேர்பும் சிங்குலராக தான் இருக்கும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தா வேர்பும் ப்ளூரலாக இருக்கும். ஸோ இதை நம்ம கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா we can communicate with error-free language. So with that note, we are winding. Thank you.